நான் தான் அர்ச்சனா. நான் ஒரு மாடல். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாடல் ஹெல்த். போன எபிசோட்ல உங்ககிட்ட டயட்ட பத்தி நான் பேசினேன். டயட் பண்ணாலும் உங்க பாடி நல்லா ஃபிட்டா இருக்கணும். அதுதான் ஹியூமன் பாடிக்கு நல்லது. ஒரு மாடலா இருக்கறதுனால எனக்கு நிறைய டைம் இருக்காது. அது மட்டும் இல்லாம என்னால ஜிம்முக்கு போக முடியாது. அதனால நான் வீட்லயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன். அத நான் இப்ப உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். ரிஹர்சல் பண்ணும்போது இல்லனா எப்போது எனக்கு பிரேக் டைம் கொஞ்சமா கிடைச்சதுன்னா, அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி ரிஹர்சல் பண்ற டைம்ல இல்ல வீட்ல எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கும்போது, எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யலாம் இல்லையா? நான் உங்களுக்கு முதல்ல பிளாங்க் எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். உங்க எல்போ மேல உங்களோட வெயிட்ட போடுங்க. உங்க பாடியை மேல ரைஸ் பண்ணுங்க. உங்க பட் பாடி லெவல்ல இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கணும். இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் உங்க கோர் மேல நல்லா வேலை பண்ணும். உங்க பேக்க நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணும். உங்களுக்கு நல்ல ஃபிளாட்டான ஸ்டொமக் தேவைப்பட்டுச்சுன்னா மத்த எக்ஸசைஸை விட இந்த எக்ஸசைஸ் நல்ல சிறந்ததாவே இருக்கும். உங்க பாடி நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு புஷ் அப் எக்ஸசைஸ் நல்லது. இந்த எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட பிளாங்க் எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கும். இது நீங்க உங்க நீஸ்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க செஸ்டையும் சின்னையும் நல்லா புஷ் அப் பண்ணாலே போதும். ஏதேதோ எக்ஸசைஸ் பண்றதுக்கு பதிலா இந்த புஷ் அப் எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்க அப்பர் பாடி நல்லா இருக்கும். நல்ல பலசாலியா இருப்பீங்க. உங்களோட ஆர்ம்ஸும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டோன்ட் லெக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு வால் சிட்ஸ் தான் நல்ல எக்ஸசைஸ். செவுத்துல இருந்து 2 ஃபீட் தள்ளி நிக்கணும். அப்படியே கீழே ஸ்லைட் பண்ணீங்கன்னா உங்களோட நீஸும் உங்களுடைய இடுப்பும் 90 டிகிரி ஆங்கிள் அப்படியே இருக்கும். ஒரு நிமிஷம் இதே பொசிஷன்ல அப்படியே இருங்க. உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் தெரியும். இதுதான் என்னுடைய எக்ஸசைஸ் டிப்ஸ். இப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்க்கலாம்.